என்னோட 4வது படம் அழகான மாமியார். இப்போ யூஎஸ்டிலாம் வாங்கி தேட்டரில் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த சட்டமன்றத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. சட்டம் ஏற்றிட்டாங்க திமுக ஆட்சியில். சிறுபட தயாரிப்பாளருக்கு மானியம் கொடுக்கணுன்ட்டு கடைசி வரையும் கொடுக்கல. அது கடைசி நேரம் வரை நாங்கள் எதிர்பார்த்தோம், வரலை. அப்போ இது நிறைய சிறுபட தயாரிப்பாளர்கள், சின்ன தொழில் செய்கிறவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கிடைக்கல, மானியம் கிடைக்கல, மானியம் கொடுக்கல. சென்ற ஆட்சியிலே கொடுக்கல, இவரும் கொடுப்பாருன்னு பார்த்தா இவருமே கொடுக்கல. இதுபோல் நிறைய திட்டங்கள் மக்களை போய் சேரலைன்றது தான் எங்களோட ஐயப்பாடாக இருக்குது. ஜென்ரலாக திமுக ஆட்சி வந்தாவே ஒரு பணப்புழக்கம் இருக்காது அப்படின்றது சொல்லுவாங்க. அது உண்மைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டால் என்னோடய நடிகர்கள், சக ஊழியர்கள்லாம் கடன் கேட்பாங்க, கொடுப்போம். இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன், படம் தான் ரிலீஸ் இல்லையே அப்படின்னு ஊருக்கு வந்துட்டேன். ஆனால் கேட்குறாங்க, ஃபோனில் கேட்குறாங்க, நல்லா கொடுக்க முடியல. கூகுள் பே ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அதான் இவர் இங்கே இந்த ஒரு மானியம் இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. அவங்க திமுக ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு ஆன்மீக இழப்பு படம் அதை சன் டிவியில் எடுத்திருந்தா கூட ஏதாவது ஒரு பணம் கிடச்சிருக்கு. அதுவும் இருக்கலை. அப்போ கர்மா திமுகவுக்கு சாதகமாக இல்லைன்றது தெரியுது. இப்போ விஜய் வேறு வந்திருக்காரு. விஜய்க்கு எங்கே பார்த்தாலும் விஜய் தான் இருக்குது. அந்த இளைஞர்கள், வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் ஃபுல்லாகவே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. பெரியவங்க வேணால் திமுக பழைய ஆளுகள் கொடுக்கலான்னு இருக்காங்க. அதுலேயும் நாங்கள் என்னைய மாதிரி வருஷம் இது வரை திமுக ஓட்டு போட்டவங்க இந்த தடவை மாற்றி போடலாம் கூட முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போய் சேர்ந்த மாதிரி தெரியல. அந்த சூழ்நிலை இருக்குது. பார்ப்போம். கர்மா சாதகமாக இல்லை அவங்களுக்கு. அதனால் மக்கள் எப்போ முடிவு விடுறான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம்.